இசை மேதை இதில் இருக்கார், இசை ஞானி இருக்கார், ராகதேவன் இருக்கார். இளையராஜான்னு ஒரு மனிதர் கிடையாது, அவர் ஒரு காற்று மண்டலம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சமூகத்துக்கு, நம்ம பண்பாட்டுக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு தேவைப்படுற ஒரு படம். ஜாதி கிடையாது நான் சொல்கிறது, ஜாதி இல்லாத வேற ஒன்று. ரொம்ப மிகவும் நேசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ராதிகா மேடம். அவங்களோட சீனியாரிட்டி வந்து தமிழ் சினிமாவில் எந்த கதாநாயகிக்குமே கிடையாது. நல்ல படத்தை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். அந்த படத்தோட பேர் மருத. மருதன்னா மதுரையோட கலோக்கியல் ஃபார்ம் தான் மருத. எங்கள் கிராமத்து மக்கள்லாம் நிறையா பேர் வந்து எங்கள் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் மருதன்னு தான் சொல்லுவாங்க. இன்னமும் மருதைக்கு போயிருந்தேன், மருதைக்கு போய் அது வாங்கிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சொல்ல அப்படியே அந்த படத்துக்கு தலைப்பாக வச்சுருக்கிறாரு. இந்த படத்தின் இயக்குனர் கதாநாயகன் தம்பி கிருஷ்ணா. இசைஞானி அவர்கள் இந்த படத்தில் அவரோட மகோன்னதமான இசையை கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி இசைஞானியின் இசை, பாடல்கள், இசை ரெண்டுமே இந்த படத்தின் ரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிளட்டு அதான். இந்த படத்தை இயக்கி கொண்டிருப்பது அதுதான். இந்த படத்தில் உயிர் நாடியாய் ஓடிக்கொண்டிருப்பது அவரோட இசை தான். அவ்வளோ பிரமாதமான இசையை கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், அது அப்படி இருக்கும், பிரமாதமாக இருக்கும் இசை. அவர் தான் அந்த சோலை கொடுக்க முடியும். அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஆன்மாவை வந்து அப்படியே கொடுத்துருக்கிறாரு இசைஞானி அவர்கள். இந்த படத்தோட பாடல் வரிகள் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஒரு தாய்மாமா பாட்டு ஒன்று இருக்குது அந்த படத்தில். தாய்மாமனுக்கு ஒன்று, 2 தாய்மாமங்க வந்து பிரிஞ்சிருந்தவர்கள் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறது மாதிரி ஒரு சின்ன விழாவில் சந்திக்கிறோம். அந்த விழாவில் ஒரு பாட்டு, அந்த பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்குது. லிரிக்ஸு, அந்த எமோஷனல்லி, அந்த வேர்ட்ஸு. மாமங்கொடுக்கும் திருமருத வர பேசுவார், செய்முறைய பார்த்த சனம் வாயடைச்சி போகுமார், பட்டாசு வெடி வெடிச்சு கொடுத்துக்கடா பங்காளி மாமா மச்சா சேருங்கடா. 1000 படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ண, சிம்பொனி பண்ண ஒரு உலகளாவிய ஒரு ஸ்கை. அவர் காற்று மண்டலம். இளையராஜான்னு ஒரு மனிதர் கிடையாது, அவர் ஒரு காற்று மண்டலம், ஒரு வாயு மண்டலம். அவர் வந்து இந்த படத்துக்கு தன்னோட இசையை கொடுத்துருக்கிறது வந்து இந்த யூனிட்டுக்கு பெருமை, இந்த படத்துக்கு பெருமை, இந்த படத்துக்கு ஒரு வாழ்க்கை. இந்த படத்தின் இயக்குனர் கதாநாயகன் தம்பி கிருஷ்ணா. முதல்ல அவரை பற்றி சொல்லிடுறேன். இவ்வளவு சின்ன வயசில் எப்படி அவர் வந்து டைரக்ட் பண்ணி நடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த படத்தோட கதையை கேட்கும்போது. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம் அவரை பற்றி எனக்கு இருந்த ஒரு மதிப்பீடு அப்படியே நான் மனசுக்குள்ளே மாற்றிக்கிட்டேன். அவ்வளவு தெளிவான ஒரு ஆள், அவ்வளோ பிரமாதமாக அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. காரணம் வந்து இயக்குனர் இமயம், எங்கள் குருநாதர், எல்லாருக்கும் குருநாதர், சினிமா உலகத்துக்கே குருநாதர் பாரதிராஜா அவர்களிடம் அவர் உதவி இயக்குனராக இருந்திருக்கிறாரு. ஸோ அதோட வெளிப்பாடு வந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் இந்த படத்தோட கதையிலையும் தெரிஞ்சது. ஆக்சுவலாக வந்து நான் டைரக்டராக இருந்து நடிகர் ஆனவன், உங்களுக்கு தெரியும். நம்ம டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் நம்ம படங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு எல்லை இருக்கும், நமக்கு ஒரு கனவு இருக்கும். இந்த மாதிரி ஒரு படத்தை வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னா போதும் அப்படின்னு. என்ன மாதிரி படம்னு என்னோட வியூவில் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். என்னோட வியூவில் ஒரு 16 வயதில் மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டா போதும், ஒரு கிழக்கு சீமையிலை மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டா போதும், ஒரு முதல் மரியாதை மாதிரி ஒரு படத்தை நம்ம டைரக்ட் பண்ணிட்டா போதும், ஒரு கேளடி கண்மணி மாதிரி, ஒரு காதல் மாதிரி, ஒரு நாயகன் மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கும் எல்லாருக்கும். நடிகர் ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு வந்து எல்லா நாட்கள்லையுமே ஒரு ஏக்கம் இருக்கும். என்ன ஏக்கம்னா, இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த படங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மைல்கல் படங்கள், பெரிய பாதிப்பையும் அதிர்வையும் தமிழ் சினிமாவில், உலக சினிமாவில் ஏற்படுத்தின படங்கள். இந்த படங்களில் நம்மளாம் நடிக்காமல் போயிட்டோமே, இதுகளில் ஒரு சின்ன கதாபாத்திரம் நம்ம எனக்கு தேவரமானலாம் எனக்கு ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கலாமே, நம்ம அந்த டைமில் நம்ம நடிகர் ஆகிருக்கலாமே அப்படின்லாம் பெரிய ஆசை இருந்துச்சு. இப்போ நடிகராக எனக்கு இருந்த ஏக்கம் வந்து இந்த படத்தில், மருதங்கிற படத்தில் சரியாயிடுச்சு. அந்த ஆசை எனக்கு தீர்ந்துருச்சு. ஏன்னா அதில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிறேன். எனக்கு என்னென்னா, நான் ரொம்ப மிகவும் நேசிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ராதிகா மேடம். அவங்களோட சீனியாரிட்டி வந்து தமிழ் சினிமாவில் எந்த கதாநாயகிக்குமே கிடையாது. அம்பிகா ராதாவிலேருந்து ஆரம்பித்து எத்தனை பேர் எடுத்துக்கங்க, பத்மினி, எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க ராதிகா மேடத்தோட சீனியாரிட்டி, அவங்களோட லாங் ட்ராவல் இது வரைக்கும் யாருமே பண்ணவே இல்லை. ஏன்னா இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இப்போ தான் ஃபுல் வேகத்தில் போயிட்டுருக்காங்க. கிழக்கே போகும் ரயில் வந்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷமாக கொஞ்சம் கூட நம்ம மேலே ஒரு லைட்டு வந்து டிம் ஆகிடாமல்
அந்த பிரைட் லைட்லேயே இருக்கிற ஒரே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ராதிகா மேடம் தான், ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கு கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுவும் அவங்களுக்கு நான் ரொம்ப நெருக்கமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். நீங்கள் படம் பாருங்கள். அந்த மருத படத்தை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ஏன் தென்னிந்தியாவில் இந்திய அளவிலேயே புறையோடி போன ஒரு பிரச்சனை. புறையோடி போய் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையில், குடும்பங்களில், உறவுகளுக்கு இடையில், ஜாதிகளுக்கு இடையில் பெரிய ஒரு குந்தகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை தொட்டிருக்கிறாரு. நிறையா குடும்பங்களோட தற்கொலைக்கு வந்து இந்த பிரச்சனை தான் காரணம். அப்படி ஒரு பிரச்சனையை தொட்டிருக்கிறாரு. அதுக்கு ஒரு சொல்யூஷனும், ரொம்ப ஸ்ட்ராங்கான சொல்யூஷனும் சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணா அந்த படத்தில். இது பண்ணாதீங்க, உங்களுக்கு பெருமைன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது பெருமையே கிடையாது, இது நம்மளோட சிறுமை, நம்மளோட பொருளாதார வாழ்க்கையை நம்மளே சீரழிச்சுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப இதுவரைக்கும் யாரும் தொடாத ஒரு பிரச்சனையை தொட்டிருக்கிறாரு. கிராமிய விஷயந்தான். நிறையா பேர் கிராமியத்தில் எவ்வளவோ தொட்டுட்டாங்க. இது நாட் ஓன்லி லவ் ஸ்டோரி மட்டுமே கிடையாது. இது ஒரு உறவுகளோட புனிதத்தை சொல்கிற ஒரு கதை மட்டுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய சாட்டை ஏடியாக ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்து அதுக்கு ஒன்று சொல்யூஷனும் சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் யோசிப்பாங்க, அந்த பிரச்சனையை நம்ம இதோட கைவிட்டலாம், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதை தூக்கி தோல் வச்சுட்டு தெரிய வேண்டாம். நம்ம ஜாதி கிடையாது நான் சொல்கிறது, ஜாதி இல்லாத வேற ஒன்று. ஜாதி நிறையா சொல்லியாச்சு, ஜாதி இல்லாத வேற ஒன்றை சொல்லியிருக்கிறாரு கிருஷ்ணா. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சமூகத்துக்கு, நம்ம பண்பாட்டுக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு, நம்ம வாழ்வியலுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படுற ஒரு படம். அந்த படம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் அந்த படம். தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் பார்த்துடணும். பார்க்கக்கூடிய படம், மிஸ் பண்ணவே கூடாத படம். அப்படி ஒரு படம் அது. சில படங்கள் தான் நம்ம சொல்ல முடியும் மைல்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு படம், ஒரு மைல்கல்லாக ஒரு நாளைக்கு இன்றைக்கி நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த படம் வந்து நாளைக்கு மருதன்ட்டு மிகப்பெரிய லெவலில் தமிழ் சினிமாவோட அடுத்து இந்த 2021 இந்த படத்தையும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் மருத. இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சாமிங்காக இருக்காப்புல கிருஷ்ணா ஸ்க்ரீனில். அவன் வந்து நடித்தது மாதிரி இல்லை, ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காப்புல. ஒரு நடிகனுக்குரிய அம்சங்கள்னு சில வரையறைகள் இருந்துச்சு இல்லையா பழைய சினிமாவில் 80களுக்கு முன்னாடி, அதெல்லாம் இல்லாத ஒரு யதார்த்தமான முகம், நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டு முகம். ஏன்னா அவ்வளோ யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கிறாரு கிருஷ்ணா. அவரோட பேரை வந்து விஜய் சந்திரசேகர், அவங்களோட பொண்ணு லவ்லின், அந்த பொண்ணு நடிச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அவங்க சரிதா மேடத்திட்ட இருக்கிற அத்தனை அம்சங்களும் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். நல்ல முட்டைக்கண்ணு, நல்ல பெர்ஃபார்மர், ஒரு இன்னோசன்ட் ஃபேஸு, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். உணர்வுகளை வந்து மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்குது அந்த பொண்ணு. அப்புறம் ராதிகா மேடம் தான் அந்த படத்தோட முதுகெலும்புன்னு சொல்லணும். அவங்க லீட் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நெடுந்தொடரில் வந்து ஒரு புதிய பாதையவே ஏற்படுத்தினது அவங்க தான். சினிமாவில் வந்து ஒரு கிழக்கு சீமையிலே, ராதிகா மேடத்தை மட்டும் சொல்கிறேன், கிழக்கு சீமையிலே பசும்பொன் அப்புறம் அவங்க பண்ணியிருக்கிற மிகப்பெரிய கதாபாத்திரம் இந்த மருத படத்தில் பண்ணியிருக்கிற கதாபாத்திரம்னு சொல்லுவேன் ராதிகா மேடம். சில கேரக்டர்ஸை வந்து இவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது, இதை விட்டு ஆல்டர்னேட்டிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சில படங்களில் அது சொல்லலாம், நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இப்போ கிழக்கு சீமையிலே படத்தில் வந்து விஜயகுமார் சாரும் ராதிகா மேடம் கேரக்டர்களே அண்ணன் தங்கச்சி கேரக்டரு, அது வேறு யாரை வச்சும் நீங்கள் யோசிக்க முடியாது. அதான் அது அவங்க தான் பண்ண முடியும். அது அப்படி ஒரு ஈவன் நெப்போலியன் சார் ஆகட்டும், அந்த மாதிரியான ஒரு மேட்ரு. அப்புறமா தேவரமனில் சிவாஜி ஐயாவோட கதாபாத்திரத்தை வேறு யாரை வச்சு யோசிக்க முடியாது இல்லையா. கமல் சாரோட கேரக்டர் வேறு யாரை வச்சு யோசிச்சிருவீங்க நீங்கள். அந்த மாதிரியான கதாபாத்திரங்களை அவங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த ராதிகா மேடம் பண்ணியிருக்கிற கேரக்டர் வந்து அவங்க மட்டும் தான் பண்ண முடியும், வேறு யாருமே பண்ண முடியாது. வார மருவவளை 3வது மனுஷியா பார்த்தா தானே சண்டை சச்சரவு வரும். நான் அவளை மகளா தான் பார்ப்பேன், அவளோ என்ன தாயா தான் பார்ப்பா. இல்லாம இருந்த எனக்கு பொறப்பு கொடுத்த தாயே. அப்புறம் வந்து இது எல்லாத்தையும் விட முக்கியமாக சொல்ல வேண்டியது விஜய் சந்திரசேகர். அந்த பொண்ணு ஹீரோயினாக பண்ணியிருக்கிற லவ்லின், அந்த பொண்ணுக்கு அம்மாவாகவே நடிச்சிருக்காங்க விஜய் மேடம். ஒரிஜினல் அம்மா படத்துலேயும் அம்மாவாகவே நடிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு கதாபாத்திரம் வாழ்க்கையில் திருப்பி அவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து மத யானை கூட்டத்தில் செவனம்மான்னு ஒரு கேரக்டரில் வந்து நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன் அவங்கள. அப்புறமா ஆரோகணம் நானும் அவங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். ஈவன் கடைக்குட்டி சிங்கத்தில் கூட மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருந்தாங்க கார்த்தியோட அம்மாவா. அதை விட ஒரு படி மேலே நான் சொல்லுவேன், ஐயோ பயமாக இருக்கும் அவங்கள பார்த்தா, அப்படி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கதாபாத்திரம் விஜய் சந்திரசேகர் மேடத்துக்கு இன்னொரு வாட்டி வருமானு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரு. அது எப்போயாவது தான் வரும், அது ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி. அது எப்போ விழுகும்னு யாருக்கும் தெரியாது. வால் நட்சத்திரம் அது ஒரு செகண்டில் விழுந்து போயிடும் நமக்கு தெரியாமல்.
அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு லேண்ட்மார்க் கேரக்டராக இருக்கும். எப்படி 16 வயதினிலே சப்பானி, நாயகனில் வந்த வேலு நாயக்கர் அப்படின்ட்டு சில கதாபாத்திரங்கள் வந்து காலம் கடந்தும் நிற்குமோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இதில் அவங்க பண்ணியிருக்கிற கேரக்டர். யார் விஜய் சந்திரசேகர் பண்ணியிருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக இருக்கும். இப்படி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லை அப்படின்னு நீங்களே படம் ஆரம்பித்த 10 நிமிஷம் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க தேட்டரில் உட்காந்துருக்கும் போது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஒரு வாழ்வியலை வந்து அப்படியே உரிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதோட ரானஸை அப்படியே கொடுத்துருக்கிறாரு. எங்கேயுமே 10ஆம் பசலித்தனமான மேல்பூச்சு, சினிமாத்தனமான சாயப்பூச்சிகள் எதுவுமே இல்லாத ஒரு ரா ஃபில்ம் அது. அந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் பிரச்சனையை வந்து சொல்லியிருக்கிறார் இதில். ரொம்ப நல்ல படம். அஸ் அ டைரக்டராகவும் கிருஷ்ணாவுக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். பெரிய ட்ராவல் இருக்குது அவருக்கு. இதான் முதல் படம். அவர் இன்னும் வந்து ஏகப்பட்ட படம் 50-60 படத்துக்கு மேலே அவர் தமிழ் சினிமாவில் பண்ண போகிறாரு. எல்லாமே வந்து அந்த அந்த வாழ்க்கை சார்ந்த படமாக தான் இருக்கும். அவர் பிளாஸ்டிக் சினிமா எடுக்க மாட்டார், நல்லா தெரியும். ஏன்னா அவருக்குள்ளே என்ன இருக்குது, அவர்கிட்ட என்ன வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் வந்து அந்த ரா ஃபிலிம் தான் எடுப்பார். பிளாஸ்டிக் சினிமாத்தனமான சினிமா எடுக்கவே மாட்டார். வாழ்வியல் சார்ந்த சினிமா தான் எடுப்பார். கமர்ஷியலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் உள்ள ஒரு ஆள். கமர்ஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தெரியுது அவருக்கு. இந்த படம் நீங்கள் மருதை பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு எங்கேயுமே ஒரு தொய்வே இல்லாத ஒரு படமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸ்தட்டிக்காக போயிருக்கிறாரு. ரொம்ப வாழ்க்கைக்குள்ளே ரொம்ப உள்ளே போயிருக்கிறாரு. ஆனாலும் எங்கேயுமே ஒரு தொய்வு நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப ஹாண்டிங்கான ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இருக்குது இந்த கதையில். எல்லா அம்சங்களுமே இருக்கிற பிரமாதமான சாங்ஸ் வந்துருக்குது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, டைரக்டோரியல் டச்சஸ், டயலாக்ஸு, நடித்த ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாருமே எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஏன்னா கதை அவ்வளோ பிடிச்சிருந்தது, எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ எல்லோரும் மனநிறைவாக ஒரு படத்தில் வேலை பார்த்துருக்கோம். இது வந்து அவரோட வாழ்க்கை, கிருஷ்ணாவோட வாழ்க்கை இந்த படம். தயவு செஞ்சு வேறு ஏதாவது மீடியாவிலையோ வேறு ஏதாவது பைரசிலையோ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட வேண்டாம். ஏன்னா ஒரு மனுஷன் தன்னோட இளமை காலம் இது வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை போல அந்த படத்தில் போட்டிருக்கிறாரு. அதற்கு தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேட்டரிக்கல் ரிலீஸுக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோடு இணைஞ்சு இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலீஸாக இருக்கும். ஸோ தேட்டரில் போய் இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள். எப்படி கடைக்குட்டி சிங்கம் மாதிரி படங்களை வந்து தேட்டரில் பாட்டியிலேருந்து ஆரம்பித்து பேத்தி பேரன் வரைக்கும் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு கண் கலங்கி வந்தீங்களோ அதே மாதிரி இந்த மருதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கிற படமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையை அதில் பார்த்த படமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மளே அறியாமல் நம்ம பெருமை, நம்ம குலப்பெருமை, நம்ம இது பெருமை, அந்த நம்மளோட உறவுகளை பெருமைப்படுத்துகிற விஷயம் அப்படின்னு நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தவறை வந்து உணர்வோம் இந்த படம் பார்க்கும்போது. ஆமாம், இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு. இதை போய் ஏன் நம்ம நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறோம் அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு. இதை ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போகலாமே. இதுவாக நம்மளோட பெருமை, இதான் நம்மளோட கெத்து அப்படின்னு நம்மளையே உணர வைக்கிற எல்லாம் அவங்க நெஞ்ச தொட்டு அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இதை மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காகவாவது அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அப்படி என்ன தப்பு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லோரும் உணர்வீங்க. மிகச்சிறந்த படம். நான் வந்து பெரும்பாலும் இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரியான ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது வந்து நானே வாலண்டியராக அவர் டைரக்டர்கிட்ட கேட்டு அவரோட அனுமதியோடு இதை நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் அந்த படத்தை பற்றி பேசணுங்க, ரிலீஸுக்கு முன்னாடியே பேசணுங்க, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறது விட ரிலீஸுக்கு முன்னாடி நான் பேசணுங்கன்னு கேட்டு நான் வந்து உங்கள் முன்னாடி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் எல்லா படத்தையும் நான் வந்து பாராட்ட மாட்டேன். எனக்கு வந்து எனக்கு பிடிக்கணும் பர்சனலாக. எனக்கு வந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தணும் இந்த படம். எனக்கு வந்து அதில் ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கணும். அப்போ தான் அந்த படம் எனக்கு பிடிக்கும். இந்த படத்துக்குள்ளே இருந்த வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் அதில் ஒரு நலமாடும் கதாபாத்திரம் பருத்திவீரன் சரவணனுக்குலாம் பெரிய பிரேக் இந்த படம். பருத்திவீரனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம். கடைக்குட்டி சிங்கத்திலோடு அவர் சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணியிருந்தார். பருத்திவீரனுக்கு அப்புறம் வந்து சித்தப்புன்னு அதில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருந்தார் பருத்திவீரனில். அந்த மாதிரி அது சித்தப்புங்கிறது கூட காமிக்கல் கேரக்டர் அது வந்து பருத்திவீரனில். பட் இதில் வந்து சரவணன் வந்து வாழ்ந்துட்டார். அவரை பார்த்தா பொறாமையாக இருக்குது எனக்கு. அப்படி வாழ்ந்துருக்கிறார். மிகப்பிரமாத கதாபாத்திரம், மிகப்பிரமாதமான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. அதுவும் ராதிகா மேடத்துக்கும் அவருக்குமான அந்த உறவின் வெளிப்பாடுகள், அவங்க கடந்து வந்த வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க நினச்சி பார்க்குற விஷயம், இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி காயப்பட்டு நிற்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற பழைய நினைவுகளை அவங்க வந்து கிளறி பார்த்துக்கிற அந்த எமோஷன்ஸ், நெகிழ்வு, மகிழ்வு, உருக்கம், நெருக்கம் அத்தனையும் மிக பிரமாதமாக வெளிப்பட்டிருக்கு. ஸோ மருத என்பது மிகச்சிறந்த படமாக இருக்கும். அது போக இந்த படத்தை பற்றி இன்னும் நான் ஆசைப்படுறது என்னென்னா,
இந்த படத்துக்கு நிறைய விருதுகள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சமூக சீர்திருத்த படமாக இருக்கும். அதுக்கான எல்லா விஷயங்களையும் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாரு. நிச்சயமாக வந்து ஒரு சிறந்த படம், ஒரு சிறந்த சமூக சீர்திருத்த படம், சிறந்த பிராந்திய மொழி படம், சிறந்த இயக்குனருக்கான படம், சிறந்த கதைக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு கதாபாத்திரங்களுக்கும் நிறையா விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விருது இந்த படத்துக்கு கிடச்சதுனாக்க ரொம்ப சந்தோஷம். தேசிய அளவிலான ஒரு விருது இந்த படத்துக்கு நிச்சயமாக இந்த படத்தை அடையாளப்படுத்தும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தாண்டி கமர்ஷியலாக மாபெரும் வெற்றி படமாக அமையும். இதில் வந்து அவர் கிருஷ்ணா வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை எடுத்துருக்கிறாரு. அது போக மக்களுக்கு நல்ல படம் பார்த்துங்கிற திருப்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரமாதமான படம், வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே போய் வெளியே போய் யாருமே சைலண்டாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச 10 பேருக்கோ 20 பேருக்கோ அதை வந்து புரபகண்டா பண்ணுவாங்க. படம் பார்த்தவங்க மவுத்து டாக் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்த போகிற படம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக தான் மாரிமுத்து சொன்னார் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். நான் ஃபார்மலாக பேசலை, நான் ஓப்பனாக பேசுகிறேன். அந்த ஃபார்முலா அப்படியே பேச வராது எனக்கு. ஓப்பனாக பேசுகிறேன், என்னோடய உள் மனசை பேசுகிறேன். ஸோ மிகச்சிறந்த படத்தை கிருஷ்ணா அவர்கள் இயக்கி இருக்கிறார், நடித்திருக்கிறார். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியன்களும் அவங்களோட மேக்ஸிமம் பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படம் வந்து வெகு விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக்குங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். கருவாச்சி என்ன தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்க? மாப்பிள்ள பாரு கிறுக்கு. பாத்துட்டாடி கண்ணி. ஏயா உன் கண்ணுல கண்ணீர் பார்த்த பிறகு எங்க வயித்துல கஞ்சி இறங்குமாயா? நாங்க அம்புட்டு பெருமா சேர்ந்து உன் புள்ளைய கட்டி கொடுக்குறோம்யா.